இதுகளெல்லாம் ஏன் வந்து உள்ள இருக்கிற? நீ சட்டையை பிடிச்ச கேட்கலாம். ஏன் எனக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கல? நான் இங்க வந்து என் பிள்ளைய போய் பேர் வைக்க முடியல. நான் வந்து இங்க கிடக்குறேன். நான் ஏன் உன்னை வந்து கூப்பிடணும்? சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியவரை நீங்க வந்து ஆளை எடுத்து வர வச்சு வெளி போட்டு வேலை வச்சு தீட்டி வைக்கிறதுனால இந்த மாதிரி ஆட்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டு வைக்க முடியாது. ஆனா இவங்க வருவாங்க, இவங்களுக்கு வைக்கணும், பணம் வைக்கணும், வந்தாங்கன்னு வெல்கம் கொடுக்கணும். இதான் நான் இந்த மாதிரிப்பா என் அமைச்சர் வந்தாருப்பா என் வீட்டுக்கு, எங்க அப்பா கேதத்துக்கு. நான் யாரு வீட்டுக்கு யாரு போகணும்? பெத்தவனுக்கு மயந்தானே போகணும். நீ ஏன் இங்க வந்து கஷ்டப்படுற? அதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே அம்மா தான் போவா. இந்த ஏரியால ஃபுல்லா இருக்கவங்க தாய் மட்டும் தான் போகும். பேரண்ட்ஸ் தான் அப்பா அம்மா வந்தாங்க இங்க இருந்து அங்க போக முடியாது. ஏன்னா அதுக்கும் காரணம் இவங்க தான். பஸ் ஃப்ரீக்வெண்டா கொடுக்கறது இல்ல, கடை வசதியை கொடுக்கறது இல்ல. எல்லாம் ஒரு ஊரை நம்பி. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஒரு அம்மாவுக்கு ஏதாச்சும் பிராக்சர் ஆச்சு ஏதாவது பாக்கலாம்னா சிவகங்கைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. போ அங்க போய் சித்த வாங்கிட்டோம். இல்லன்னா காரைக்குடிக்கு போகணும். இதுக்கு தேவரத்திட்ட போயிட்டாங்கன்னு 4000 ரூபாய்க்கு வாங்கணும். இங்க போனா 450 ரூபாய், 1500 ரூபாயா? இல்ல செல்வந்தர் ஆயிட்டாங்க, ரொம்ப செல்வமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நீங்க இந்த ஊரை வந்து ரொம்ப புகழ் பெற்று வச்சுட்டு தயவு செய்து உங்க வந்து தேவையில்லை, இனிமே நிக்காதியே ஓய்வு எடுத்துட்டு போங்கன்னு பேனர் வச்சு இதுல கோவப்பட்டு வந்து கட்சிக்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன உங்களோட தயவு இதோட போதும், ஓய்வு எடுங்க, போதும், சம்பாதிச்ச வரைக்கும் போகும். பார்த்தோம்னா இந்த திருப்பத்தூர் தொகுதியில ரொம்ப மிக வளர்ச்சி, வானுயர வளர்ச்சி அடைஞ்சவர் நம்ம பெரியார் பந்தேன். அவர் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு, அவரும் அவர் குடும்பம். நம்மள மாதிரி மக்கள் எல்லாரும் அப்படியே இல்ல, ரொம்ப கீழே போயிட்டே. ஆனா நம்ம மக்கள் இங்க கிடக்கிறது ஃபுல்லா கருவ காட்டுகளையும் வயக்காட்டுகளையும் உடம்புல உள்ள சத்து நீர் ஃபுல்லா இறக்கிட்டு தான் போறோம். அங்கிட்டு போயிட்டா உடனே போய் மேக்கப் போட்டுக்கிறாங்க. அவங்க தொகுதி எம்எல்ஏ அவங்களை அப்படி வச்சிருக்காங்க. நம்ம அமைச்சரு நம்மள இப்படி வச்சிருக்காரு. இதை யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் போய் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டு எல்லாம். அப்படின்னா அவர் வீட்டுக்கு முன்னாடி போனீங்கன்னா வாட்டர் பாட்டில் நீங்க போய் ஐயா பவலா கட்டிட்டு பார்த்து ஜன்னல் வழியே பாத்துட்டே இருப்பாரு. 10 பேர் வந்திருக்காளா, அப்ப 10 வாட்டர் பாட்டில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு அமைச்சருங்கிறவரும் தண்ணிங்கிறதும் ஒரு காத்து இதெல்லாம் மாசுபடாம கொடுக்கறது இயற்கையா வருது. ஆனா இவங்க பெரிய பருப்பு மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க, மன உளைச்சல கொடுக்குறாங்க. இல்ல 8000 கூப்பன் வேற கொடுத்து வச்சிருக்காங்க, வாங்கிட்டீங்கன்னா நாங்களும் ஒரு 15000 கூப்பன் அடிக்கலான்னு இருக்கோம். ஜெயிச்சா மட்டும்தான் அந்த கூப்பன் வருமா? ஏன்னா அப்படியே ஒரு உணர்ச்சி அந்த சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்களோட உணர்வை தூண்டுனாங்க, அப்பதான் வந்து ஓட்டு போடுவாங்க. அப்ப ஓட்டு எனக்கு போட்டிருக்கியா, சந்தோஷம். துடுப்பு இல்லது கிரிக்கெட் மட்டை. அப்ப ஓட்டா போட்டு ஆரம்பிச்சிருக்கியா, ஓகே. அப்ப பேட்டு மட்டைக்கு ஓட்ட போட்டியா, அப்ப நான் போயிட்டு சந்தோஷம் ஜெயிச்சிருவோமா? சரி.